கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பக்தனாகிய யாக்கோபு அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக என்று சொல்லுகிறதான பொழுது, நாட்களில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக தாங்கள் காட்டுகிறதான தாழ்மை சில நேரங்களில் ஒரு வெளிவேசமாகவோ அல்லது சுயநல நோக்கம் கொண்டதாகவோ காணப்படலாம். ஆனால் இந்த வசனமானது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் இருக்க சொல்லுகிறது. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை அறிந்த கர்த்தருக்கு முன்பாக நாம் எதையும் ஒரு நாளும் மறைக்கவே முடியாது. நம்முடைய பலவீனங்களையும் பாவங்களையும் அவருடைய ஒப்புக்கொண்டு, நான் ஒன்றுமில்லை, எனக்கு உம்முடைய கிருபை தேவை என்று சொல்லி உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவதாகும். அது மாத்திரமல்ல, நம்மை தாமே கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த வேதாகமத்திலே பெருமை என்பது கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்று. யாக்கோபு இதற்கு முந்தின வசனத்திலே அவர் சொல்லுகிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. ஆனால் தாழ்மை என்பது சுயமரியாதையை இழப்பது அல்ல, மாறாக நம்முடைய திறமை, பணம், நம்முடைய அந்தஸ்து இவைகளை குறித்து நம்முடைய வாழ்க்கையில நாம் பெருமை பாராட்டாதவர்களாக எல்லாமே கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லி ஒப்புக்கொள்வதாகும். இது மாத்திரமல்ல, தேவ சமூகத்திலே நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய சொந்த விருப்பங்களை விட்டுவிட்டு கர்த்தருடைய விருப்பத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கிறதான ஒரு உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு தான் ஆழ்மையாகும். இப்படி நாம் செய்கின்றதான பொழுது, அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை உயர்த்தும். நாம் நம்மையே உயர்த்த நினைக்கிறதான பொழுது அல்லது நாம் நம்மையே பெருமைப்படுத்திக் கொள்கிறதான பொழுது அங்கே நிச்சயமாக ஒரு வீழ்ச்சி உண்டாகும். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்மை தாமே தாழ்த்துகிறதான பொழுது அவரை நம்மை உயர்த்துகிறவர். அவர் எப்போது நம்மை உயர்த்துவார் என்று சொன்னார். இது உடனடியாக நடக்கிறதா இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்லது பணமோ பதவியோ இப்படிப்பட்ட காரியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்மீகமான ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு தருகிறதான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, கர்த்தர் நமக்கு தருகிறதான ஞானம், அவருடைய கிருபை, கர்த்தர் நமக்கு தருகிறான நித்திய ஜீவன், இப்படிப்பட்ட ஆத்மீகமான ஆசீர்வாதங்களாலே கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். கர்த்தர் சரியான நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு உயர்வை நமக்கு தருகிற தேவனாய் காணப்படுகிறார். நாம் தாழ்மையோடு கூட தெய்வ சமூகத்திலே காணப்படுகிறதான பொழுது அவர் தகுந்த காலத்திலே நம்முடைய சூழ்நிலைகளை சகலவற்றையும் மாற்றி மனிதர்களுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் நம்ம இருக்கிறதான இடத்துல நம்மை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். தாழ்மையே உயர்வுக்கு வழி. அதனால் நாம் கர்த்தரை சார்ந்து ஒவ்வொரு நாட்கள் வாழ்கின்ற தம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பெருமைகளெல்லாம் சகலவற்றை விட்டு விடுகிறதான பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் பொறுப்பேற்றுக் கொண்டு நம்மை உன்னதமான நிலைக்கு அவர் உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான். கர்த்தர் சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்து நாம் தாழ்மைப்படுகிறதான பொழுது நிச்சயமாய் அவர் உங்களை உயர்த்துவார். செபிக்கலாம். நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதங்களை கொண்டு தந்த இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள சுபாவங்கள், அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள குணங்கள் யாவருடைய வாழ்க்கையில உண்டாக பரிசுத்த ஆவியான நீர் கிருபை கொடுத்து வழிநடத்துகிறார். தெய்வீக ஞானத்தையும் புத்தியும் கிருபைகளையும் தேவன் ஒவ்வொரு நாளுக்கும் கொடுத்தாண்டவரே, செவியான பாதையிலே தகப்பன் வழி நடத்துங்க. யாவரையும் உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென், ஆமென்.